எடுக்கிறது. உட்காந்து சாப்பிடுவோம். நீங்க உட்காருங்க, நான் உட்காருங்க. எங்களை தேடி நேரத்துல இப்படி வந்திருக்கிறீங்க, சாப்பிட்டு போலாருங்க. இங்க திருமுகத்தை ஒரு முகமா திருப்புங்க. என்னமா அடையாத இல்ல, அன்னைக்கு மேக்கப்ல இருந்துட்டு நிக்கும். இருந்தால் பேஸ் அழகா அது மாறவே இல்ல. அன்னைக்கு வந்து கேர் ஸ்டைலா இருந்தது கொஞ்சம். ஐயோ கோவை சரலாம் சிரிக்கும். போய் தண்ணில ஆட்டம் போட்டுட்டு எல்லாம் அவங்கள வண்டியில போயிட்டாங்க. மருமக எல்லாம் போயிட்டாங்க. ஓ அவங்களும் வந்திருந்தாங்களா? சரி சரி. வந்து மகனும் மருமகளும் அந்த வண்டியில போயிட்டாங்க. சரி நாம இது வந்துடலான்ட்டு வந்துட்டேன். சரி சரி. நேரத்துல எங்க வீட்டுக்கு இப்படி வந்திருக்கிறீங்க. எனக்கு அவளையும் உங்களையும் ரொம்ப பிடிக்கும். அதுக்காக இந்த கொலப்புலூர்னு போர்டு வந்து டக்குனு பிரேக் போட்டமா நிறுத்தி இந்த வாரம் எங்களுக்கு என்ன வாரம் தெரியல, டெய்லி ஒருத்தர் விசிட். பரவாயில்ல. நேத்து ஒருத்தர் நம்ம ஃப்ரெண்டு, இன்னைக்கு என் ஃப்ரெண்டு வந்திருக்கிறா, வீட்டுக்குள்ளதான் இருக்கிறா. அவதான் போன் பேசணும். போயிட்டேன். சரி சரி. போயிட்டு திருப்பி அடடா போயிட்டீங்களா? மறுபடியும் வந்தோம். வெளியில இருக்கிறாங்க. நான் வெளியில இருக்கிற வீட்டுக்கு போயிட்டு குடுக்கறேன்னு சொல்லிச்சு. சரி ஓகே நம்ம போயிடலாம் சொல்லிட்டு நான் எங்க மகனும் போயாச்சு. சரி சரி. அப்புறம் மகனை போன் பண்ண இந்தாமா போன் பண்றேன்னு சொல்லி கொடுப்போம். திரும்பி வந்தோம். நான் வந்தானே சொன்னானே அப்புறம் கால் பண்ணேன். ஐயோ இது வழியே வந்திருப்பாங்க அப்படின்ட்டு கால் பண்ணேன். சொன்னா அப்படி கொடிவேரி சாமி டெய்லி நினைச்சுக்குங்க. கண்டிப்பா கண்டிப்பா எனக்கு கருப்பாயினா ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் வியூஸ் போயிருந்துச்சுல அந்த ஷார்ட்ஸ் மட்டும். ஆமா எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன். ஆலமரத்துக்கு இருக்கிற ஷார்ட்ஸ் மட்டும் நல்லா போயிருக்குது. போயிருந்துச்சு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை பார்க்கறக்காக வந்திருக்கிறாங்க. அது கொடிவேரியில் போய் ஆடான்னு ஆடிட்டு ஆட்டம் போட்டு நைட்டு வந்துட்டு அவசரமா கிளம்புறீங்க. ஒரு நாளைக்கு நேரமா வரணும் பகல்ல. சரியா? பகல்ல ஒரு நாள். ஆமா கோயில் விசேஷமா இருக்குது கொலப்புலூர் கோயில்ல. ஆமா பச்சனாயம்மன் குண்டம்ங்க. நான் வீடியோ சொல்லிட்டே இருக்கிறேன். வீடியோ பார்த்தா நேத்து போயிட்டு வந்துட்டோம். போயிட்டு எல்லாம் ஊரே அவடத்துக்கு தான் இருக்குது. உங்களே தான் காணோம். இவங்களை கூட்டி டெய்லியும் போக முடியுமா குழந்தைங்கள? ஐயோ அங்க கூட்டி இருப்பீங்க. நாங்க சரி மறுபடியும் போன் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தோம். ஏமா என் பையன் கூட சொல்லிச்சு, ஏமா அவி அங்க இங்க கோயில் விசேஷத்துக்கு இங்க இடத்துக்கு வந்துட்டு போறாங்க. நேத்து வந்து வாமா நேரம் போலாம். சரி வந்தது வந்துட்டேன்டா, வீட்டுல இருக்குன்னு சொன்னாங்க, எடுத்தா போறேன்னா போக மாட்டேன்டா. சரி வா இல்லைன்னா போகலாம் அப்படின்னு சொல்லி 2 இடத்துமா வந்தேன். நீங்க கோயில் இருப்பீங்க என்னமோன்ட்டு கரெக்டா வீட்டுக்கிட்டே கொண்டு விட்டுருச்சு. அப்புறம் காய்கறி வீடியோ போடுறது இல்லையா? எடுக்குது காய்கறி வீடியோ போடுறது குட்டி என்ன போடுறது வாழைக்காய் அங்கேயே போய் எடுத்துக்கிறீங்க. வீட்டுல இருந்தங்காட்டி வீட்டுல இருந்துட்டு வீடியோ போட்டிருந்தேன். வாழைக்காய் அந்த தம்பி ஓட்டிட்டு தான் வாடகை. சரி சரி. அந்த வியாபாரம் பண்றாங்களாங்க. டீ ஆறி இருப்போது. சரி சரி. அந்த அண்ணனை காணுமே. டீ ஆறி இருப்போது. கொஞ்சம் பால் டீ இருந்தா அதுக்கு சரி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. எனக்கு பால் டீ விட இதுதான் நல்லது உடம்புக்கு. வாழைக்காய் டீ நல்லது. ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நாள் சப்ஸ்கிரைபர் வந்தாங்க, இன்னைக்கு யூடியூபர் வந்துட்டாங்க நம்மளை பார்க்கறதுக்கு. கார்த்திகா இல்ல சிஸ்டர் அவங்க கிட்ட சொல்லணும்ல, தெரிவிக்கணும்ல. அப்படியே என்ன ஃபாலோ பண்ணிக்கங்க. யூடியூப் சேனல் நேம் சொல்லுங்க. யூடியூப் சேனல் நேம் கார்த்திகா மது வெஜிடபிள் ஷாப். கார்த்திகா மது வெஜிடபிள் ஷாப். இவங்க பாடுவாங்க. ஆமா ஆடுவாங்க. செய்தி வாசிப்பாளர் மாதிரி பேசுவாங்க. தத்துவங்கள் சொல்லுவாங்க. அப்புறம் திடீர்னு பார்த்தா காய்கறி வீடியோவும் போடுது, விவசாய வீடியோவும். ரேட் இன்னைக்கு ரேட் என்ன அப்படிங்கறத சொல்லுவாங்க. தினமும் என்னென்ன திருப்பூர்ல காய்கறி நிலவரம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். திருப்பூர்ல யாராவது இருந்தீங்கன்னா அவங்க கடைக்கு போய் விசிட் பண்ணி பாருங்க. திருப்பூர் கூத்தமலையம் தான். திருப்பூர் அண்ணா நகர் பக்கத்துல கூத்தமலையம் இருக்கு. பெருமாளூர் போற வழியா இருந்துச்சுன்னா கூத்தமலையம் பஸ் ஸ்டாப் மசூதிக்கு ஆப்போசிட்ல இருக்கு. நம்ம சப்ஸ்கிரைபரா இருந்தா போய் பாருங்க. நீங்க பக்கத்துல இருந்தீங்கன்னா போக சொல்றேன். ரொம்ப தூரத்துல இருக்காங்க சொல்ல வர வேண்டாம். பக்கத்துல இருக்கிறவங்க போய் வாங்குங்க. காயத்ரி யாராவது ஃபாலோ கலைவாணி யாராவது ஃபாலோ பண்ணிட்டு கண்டிப்பா வாங்க. ஆமா உங்களுக்கு வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷான காய்கறியா கொடுப்பாங்க. அதோட கலைவாணி பேர் சொல்லிட்டு வந்தா தள்ளுபடி விலையில தருவாங்க. ஆமா கண்டிப்பா. ஆமா போய் வாங்கிக்கோங்க. கடை பக்கமா இருந்தா டெய்லி வந்து வாங்கி. அதைத்தான் நான் அன்னைக்கு போன்ல சொன்னேன்ல. ஆமா கலை சொல்லிச்சு. நான் அந்த காய் கடை பக்கத்துல இருந்தேன்னா வீடு பக்கத்துல தினம் வந்து அங்கேயே வந்து இங்கே ஒரே கடையில தான் வாங்குவாங்க. சந்தையும் போனாலுங்க பழக்கப்படுத்தி வச்சிருப்போம். ஒரே கடையில் வாங்குவோம். ஆமா அது நல்லது கெட்டது அவங்க அனுசரிச்சு கொடுப்பாங்க. சரி என்ன சாப்பாடு இன்னைக்கு? தக்காளி சாப்பாடு செய்யறதுக்காக இப்பதான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். மணி 8 மணி ஆகலையா? 8 மணி ஆயிடுச்சு. 7:20 தான் பாச்சு. 7:20 ஆச்சா? ரொம்ப 9 மணி ஆன மாதிரி இருக்குது. மழையில இன்னைக்கு 4 மணிக்கு இருட்டு மாதிரி தான் ஆயிடுச்சு. காலையிலே திருப்பூர்ல அப்படி தான் இருந்துச்சு. அதனால இங்க வா, இங்க வந்து அத்தை எங்க வா. சாமி சாக்லேட் இங்க வா. ஆசையா கூப்பிடுறாங்க பாரு. நம்ம சாக்லேட் பை கவரிங் சாமி. ஃப்ரெண்டோட பையனும் உள்ள விளையாடிட்டு பொண்ணு எல்லாம் இருக்கறாங்க. பாப்பா தூங்கிடுச்சு.
அது காலையில இருந்து ஆட்டம்ல அப்புறம் சரியான ஆட்டம். வரையும் நேத்து முடிச்சிட்டு இருந்ததுங்க. கொஞ்சம் டயர்டுங்க. அந்த அம்மா உங்களுக்கு ஸ்கூல் லீவ் தானே? இல்ல ஓ பால்வாடி லீவ் கிடையாது. ஒரு நாள் கூட லீவு கிடையாது. 20 நாள். அது 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் தான் லீவ் இருக்கும். அவங்களுக்கு அடிக்கடிங்க நல்லா நீங்க கூட காய்கறி கடைக்கு லீவ் விட்டீங்க. நான் லீவ் இன்னைக்கு யார் பாத்துக்குவாங்க? இன்னைக்கு லீவு சரக்கு ஒண்ணு இல்ல அதனால லீவு. நாளைக்கு சனிக்கிழமை சரக்கு ஃபுல்லா அரைக்கலாம். வெள்ளிக்கிழமை எப்பவுமே ஹாஃப் டே லீவ் விடுவோம். இன்னைக்கு ஃபேமிலியோட வெளியில வந்ததுனால ஃபுல் டே லீவ் விட்டாச்சு. சரி அப்புறம் பையன் எல்லாம் வந்திருக்காங்க. கடை வைக்கிறீங்களா? பாத்துட்டு இருக்கும் போதே இந்த அலிபாபான்னு சொன்ன மாதிரி பாத்துட்டு இருக்கும் போதே பணக்காரர் ஆயிராங்க. நீங்களும் அதே அப்படி பணக்காரராது காய்கறி கடைக்காரல என்னைக்கோ பணக்காரர் ஆயிடுச்சு. ஆட்டுக்குட்டி வச்சிருக்கீங்க பணக்காரன்னு சொல்றாங்க. அப்ப நீங்க ஆட்டுக்குட்டி வச்சிருக்கீங்க அனுபவத்தில் நிறைய பேர் இப்படி பட்டி வெட்டி வைக்கணும்ல. 1 லட்சம் ஒரு ஆடு 1 லட்சம் ரூபாய்க்கு விக்குதுங்கிறாங்க. அப்புறம் நீங்க 10 ஆடு வச்சிருந்தா இந்த மாடி வீடு 1 லட்சமா? அட பாவிகளே, என்னது கிணத்து கணக்குற கதையா இருக்குது. எங்க வீட்டு 5 4 ஆடு இருந்துச்சுன்னா ஒரு பெரிய காசு பெரிய தொகை. அந்த கோவை சார்லாம் சிரிக்கிற மாதிரி சிரிக்கிறீங்க. அந்த ஒரு வாட்ல வருவல அப்படின்னா என்ன இப்ப சவுண்ட காணோம்? அப்புறம் கோவை சார்லாம் சொன்னா எப்படி சிரிக்கிறது? எனக்கு ஒண்ணு பார்த்து ரொம்ப சந்தோஷம் கலை. நான் வந்து அவனை கஷ்டப்படுத்திட்டேன்னு என்னமோ தெரியல. ஓ இந்த வார்த்தையே சொல்லிட்டு இருக்காரு. நானும் இப்ப சிரிச்சிட்டு இருக்கிறேன். உண்மையாலுமே உண்மை சொல்றேங்க. இப்ப நீங்க வரங்காட்டி இப்படி நான் சிரிச்சிட்டு இருக்கிறேன். அச்சோ நான் தான் உங்களுக்கு குத்தம் கொடுக்கணும். எங்க வீட்டுக்கு வந்தது பகல்ல வாங்க ஒரு நாளைக்கு நேரமா. வீட்டுக்கு வரலாம்ல கடைக்கு போச்சுன்னு நினைக்கிறேன். வந்துட்டேன் உங்க நேரமா. சரி வர அவளுக்கு திருப்பூர் போற வழியில இருந்தா கண்டிப்பா நான் திருப்பூர் பக்கமே போனதில்ல. இதுக்காக வேணா வர்றேன். நான் போனது திருப்பூர் போயிருக்கிறேன். துணி எடுக்கிறதுக்கு போய் அங்கெல்லாம் வர. நாங்க இந்த சைடு போயிருவோம். ஈரோடு கோபி அப்படி போயிருவோம். அந்த சைடு நாங்க அப்புறம் வர சொல்லாமல்ல. அவர் குடிப்பாரா பிளாக் டீ? குடிக்க மாட்டாரா? காபி ஒன்லி காபி மட்டும். நான் காபியே வைக்கிறது இல்ல. நீங்க என் பேர் என்ன? முழு பெயர் என்ன? கலை. அடுத்தது வாணி. பரவாயில்லையே. எங்க அத்தை புள்ள பேர் இல்ல. அதனால ஞாபகம் எங்க அத்தை பொண்ணு பேர் அவளே எனக்கு உயிர். சரி உன்ன மாதிரி ரொம்ப பாசமா இருப்பா. பாசமா இருப்பா. எங்க அத்தை பொண்ணு மேன்ற மேல ரொம்ப பாசமா இருந்தாலுங்க. ஆனா அவ வந்துமா ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி டக்குன்னு சொல்லிட்டேன். ஒரு இன்ப அதிர்ச்சி. டெய்லி ஒவ்வொருத்தரை விசிட் பண்ணுறாங்க. பரவாயில்ல. லீவ் எப்படிடா போகுன்னு நினச்சா டெய்லி ஒருத்தர் வந்து நல்லா இருக்குது. லீவ் மாதிரியே தெரியல. எப்படியோ டைமு போயிடுது. நேற்று ஒரு பொண்ணு வந்தாங்க. இன்னைக்கு நீங்கள், அப்புறம் என் ஃப்ரெண்டு. அவள் வெளியே வர மாட்டேங்கிறா. அவங்க யூடியூப் சேனலா? இல்லை காலேஜ் மெட்டு. வெளியே வர மாட்டேங்க. காலேஜ் மெட்டா? கேரம் போர்டு விளையாடுறாங்களா? அது குழந்தைங்க விளையாடுறாங்க. அது குட்டி பாப்பாவா, அதனால் அதை பார்த்துட்டு கொண்டுக்கிறேன். வீடியோ எடுத்தா வர மாட்டேன். வாடி போன்ல பேசுனீங்களா? வாங்க பார்க்கலாம். வீடியோ பேச காட்டு. சுதா வாசாமி அவி கூப்பிடுறாங்க பாரு. பொண்ணு புள்ள வெக்கப்படுது. வா. கல்யாணம் இல்லையா? அதான் 2 குழந்தைங்கன்னு சொல்றேன்லமா தாயே. அதைத்தான் நான் சொன்னேன் 2 குழந்தைங்க இருக்குதுன்னு. வாசாமி ஓ போன்லயே இருந்தீங்களா? நான் தான் பேசுனேன். வெளியில இருந்தேன் நானு. போன்ல வச்சிட்டேன். சரி பாப்பா இருந்தனால அவ வராமையே கொதுக்கு பாப்பாவா? பேரு சுதா. இல்ல பாப்பா பேரு. உங்க பேர் சுதா. சிவ மகிழ்மதி. சூப்பரான பேர். மகிழ்மதிங்கிறது வந்து இந்த படத்துல பாகுபலி படத்துல மகிழ்மதி. எனக்கு அது ஞாபகம் வந்து. அது ஒரு ஊர் பழமையான பேர். ஊர் பேர் மகிழ்மதி. உட்கார் ரீச்சர்ல. ஓகேங்க பேர் தானே சுதாது. இவங்க பேசிட்டே இருப்பாங்க. நான் வீடியோ எடுத்து 20 நிமிஷம் ஆயிரம் மாட்டேங்குது. அப்லோட் பண்ண முடியாது. சரி ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னைக்கு கலைவாணி பார்க்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். நானும் சந்தோஷப்படுறேன். என்னால மறக்க முடியாத நாள். ஆமா பாய். ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அத்தனை பேரையும் பார்க்கணும். ஆமா உங்க சேனல்லயும் இருக்காங்களே நிறைய பேர். நிறைய யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. என்னை நிறைய பேர் பார்க்க வருவாங்க. நான் ஆசைப்பட்டு பார்க்க வந்தது கலைவாணி. ஓகே ரொம்ப ரொம்ப நன்றி.